என் லைஃப்ல வந்து ஸ்னேகா இவங்க தான் என் லைஃப்ல கிடைச்ச ரொம்ப பெரிய பொக்கிஷம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இவனோட லைஃப்ல ஸ்னேகா ரோலை வந்து நான் நல்லா ப்ளே பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் எழுதுறாங்க ஆக்சுவலாக ஸ்கிரிப்டா. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தாண்டி படமா ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி இருக்கு. பைக் ஓட்டி வீட்டுக்கு போகுமா தெரியல, அதே ஓடிட்டே இருக்குது. அது அப்படி இருக்குமே இப்படி இருக்குமேன்ட்டு திரும்பவும் யோசிக்கிறோம் நாங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். எல்லாருக்குமே ஒரு ஸ்கூல்ல ஒரு லவ், காலேஜ்ல ஒரு லவ் இருக்கும், அப்புறம் பிரேக்கப் இருக்கும், அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றதுன்ட்டு எல்லாமே நல்லா இருக்கும். என் லைஃப்ல வந்து ஸ்னேகா இவங்க தான். ஆமாம், ஆக்சுவலி நான் ரொம்ப லக்கி இவன் கிடைச்சதுக்கு. சரி வரமாட்டார் இல்லை. என் லைஃப்ல கிடைச்ச ரொம்ப பெரிய பொக்கிஷம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இவனோட லைஃப்ல ஸ்னேகா ரோலை வந்து நான் நல்லா ப்ளே பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்குமே அந்த ரோலை இவன் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்கான். ஸோ எனக்கு தேவையான நேரத்தில் வந்திருக்கான், அவனுக்கு தேவையான நேரத்தில் நான் இருந்திருக்கேன். ஸோ ரொம்ப கனெக்ட் ஆச்சு பயங்கரமாக. ஒரு பையனுக்கு வந்து பலரும் இவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் இப்போதான் நாங்கள் இந்த மாதிரி இருக்கோம் போல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அப்பயுமே இந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. பட் சூழ்நிலையின் காரணமாக அது வந்து கட் ஆகிடும். இதே ஸ்னேகா கல்யாணம் இருந்தால் அது கட் ஆயிருக்கும். ஸ்னேகா கல்யாணம் ஆகாததுனால ஒரு சீன் வைப்பாரு, க்ளோஸ் வைப்பாரு. 2 பேர் பீச்சில் நடந்து போயிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கேப் இருக்கும், அந்த ஒரு வைட் ஆங்கிள் க்ளோஸ் வைப்பாரு. அதுதான் அப்போ இருக்கு இது. இப்போ இந்த படம் எடுத்திருந்தோம்னா இப்படி தான் எடுத்திருப்பாரு அவர். இப்படி தான் நாங்கள் நடந்து போகிற மாதிரி எடுத்திருப்பாரு. ஸோ அதுதான் எங்களுக்கு இதுவாச்சு. இவர் லைஃப்லையா? ஐயோ 10-15 இருக்குமே இவன் லைஃப்ல. ஒன்னொன்னுத்தையும் பிடுங்கி விடிச்சு வெளியறதுக்கு இப்போ கடைசியில் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒன்று வச்சிருக்கோம். இப்போதான் அதான் ஃபைனல் முடிஞ்சிச்சு அதோட. சாங் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. சாங்கு நல்லா பாடுவாங்க. சாங் பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. நார்மலாக இருக்கிறவங்களுக்கே பாட்டு பயங்கரமாக கனெக்ட் ஆகும். பாட்டு இன்னும் பிடிக்கும், பாடுவேன் அப்படின்னும் போது எனக்கு அந்த பாட்டுலாம் வந்து ரொம்ப, அண்ட் ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப பூஸ்டப்பாக இருந்துச்சு. கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேரும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் சொல்கிறீங்க. வெளியில் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க? ஒரு 90s 80s ஜென்ரேஷன் கேட்கும்போது ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இது உன் கூட போறா வரா கேட்டா ஃப்ரெண்டுன்றா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது அவர் இருக்காருல்ல, அவரை காமிக்காதீங்க. அவரும் நாங்கள் 3 பேருமே அப்படிதான். எங்களை நிறைய பேசியிருக்காங்க. இவங்க இன்னமும் பேசதான் செய்வாங்க. பட் ஆனா வந்து அதை நம்ம இந்த ஜென்ரேஷன்ல அதை நாங்க காது கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொக்கிஷத்தை விட்டுடுவோம். பேசுறவங்க பேசிட்டு போயிடுவாங்க. பட் இதுதான் நமக்கு பர்மனெண்டா. எனக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா எங்க அம்மா அப்பா யார் வந்து நிப்பான்னு தெரியாது, இவங்க வந்து நிப்பாங்க, நான் அடிச்சு சொல்லுவேன். ஸோ அதனால எனக்கு வந்து யாரு முக்கியம், பேசுறவங்கலாம் முக்கியம் இல்லை, இவங்க தான் முக்கியம். நாங்கள் வந்து 90s நாங்கள் படிக்கும் போது பார்த்தோம் இதை. அதோட ஞாபகம் நினைவுகள்லாம் மறுபடியும் கண்ணு முன்னே ஓடிட்டு இருக்குது. எல்லாமே திருப்பி அதெல்லாம் மறக்கணும்னு நினச்சாலும் இதில் பார்த்தோம்னா எந்த விஷயத்தையும் மறக்க முடியாது. ஆமாம், இப்போ திடீர்னு இப்போ மேரேஜ் ஆகி என்னோட பையன் என்னோட பசங்களாம் இருக்கும்போது பார்க்கும்போது திரும்ப அந்த ஞாபகத்தெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது பார்த்தோம். அப்போ எதுவுமே தெரியல இதை பற்றி. ஆமாம், லைஃப்பில் அதுதான் சொல்கிறேனே. நான் அப்போ 10th பார்த்துருக்கோம். அப்போ எங்களுக்கு எதுவுமே புரியல இதெல்லாம். அதை இப்போ திரும்பவும் பார்க்கணும். நான் 10th +2 திருப்பி மேரேஜ் ஆகி அதெல்லாம் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. திரும்பவும் பார்க்கணும் ஒரு தடவை. நல்லா இருக்கு படம். எல்லா சாங்குமே பிடிச்சிருக்கு. எந்த சாங்கு தான் பிடிச்சிருக்கல, எல்லாமே சூப்பர். எதுவுமே எல்லாமே எப்படி சொல்கிறது, அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தானே கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு எல்லாமே. எங்களுக்கு ஞாபகம் இருந்து ஸ்கூல் படிக்க சொல்ல பார்த்துருக்கோம் இந்த படத்தை. இப்போ எங்களுக்கு மேரேஜ் ஆகி பசங்களாம் கண்டிப்பாக இப்போ திரும்ப பார்க்குறோம். சூப்பராக இருக்க படம். அந்த பழைய நினைவுகள் எல்லாம் இப்போ திரும்ப வந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது, பெஸ்ட்டாக. எல்லா பாட்டுமே சூப்பர். பைக் ஓட்டி வீட்டுக்கு போகுமா தெரியல, அதே ஓடிட்டே இருக்குது. அது அப்படி இருக்குமே இப்படி இருக்குமேன்ட்டு திரும்பவும் யோசிக்கிறோம் நாங்கள். அந்த மாதிரி இருக்குது. இப்போ இன்னும் படத்துலேருந்து நாங்கள் வெளியவே வரல, வீட்டுக்கு போனால் தான் தெரியும். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து லவ்ஸ் இருந்திருக்கும். பட் மேரேஜ் வந்து எண்டிங் அப் வித் அனதர் பர்சனாக இருந்திருக்கும். ஸோ இதில் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கும். எல்லா எமோஷன்ஸுமே, ஹாப்பினஸ், சேட்னஸ், அந்த நோஸ்டால்ஜியா எல்லாமே கண்டிப்பாக வந்திருக்கும் எல்லாருக்குமே. ஸோ நல்ல மூவி. ரீரிலீஸ் ஆகிறது ஆக்சுவலி ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி தான் நான் சொல்லுவேன். சாங்ஸ் அல்டிமேட்டு. எஸ்பெஷலி அந்த அந்தனா பூ ஒரு பூக்கிழமை அதெல்லாம் செம்மையாக இருந்தது. எனக்கு எதுவும் ரீகலெக்ட் ஆக்சுவலாக பண்ணல, ஏன்னா நான் அந்த ஜென்ரேஷன் கிடையாது. ஸோ எனக்கு ரீகலெக்ட் பண்ணல. பட் ஆனால் என்னால் எம்பத்தைஸ் பண்ண முடிஞ்சுது. இது 2000s ஏர்லி 2000s இருந்தது. ஸோ அந்த காலத்தில் அப்போ காலேஜ் படித்தவங்களும் அப்போ உண்மையிலே இவ்வளோ ட்ரூ லவ் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த காலத்துலேயும் இதெல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரிய வந்தது. ஆமாம், அப்போவே இதை ஃப்ரெண்டாக காட்டியிருக்காங்கன்னு இருக்கிறப்போ அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. சாங்ஸ் நல்லா இருந்தது. விஷுவலாக வந்து லைக் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. லைக் ரொம்ப லைக் ஃப்ளாஷியாக இல்லாமல்
இப்போ இருக்கிற மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் எழுதுறாங்க ஆக்சுவலாக ஸ்கிரிப்டாக. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தாண்டி படமாக ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி இருக்குது. மெமரிஸ் பார்த்தீங்கன்னா அதான் எதெல்லாம் நான் மறக்கணும்னு நினச்சேனோ இந்த படத்தை பார்த்து அகெயின் அது ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ ஒரு பிரேக்கப்பில் ஒருத்தர் லவ் எல்லாம் கொடுத்துருப்பார்ல, அந்த லவ்வை தாண்டி நம்மளுக்கு ஒரு கனெக்டட் இருக்கும்ல, அது ரொம்ப கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருந்தது. நம்ம பழைய பாஸ்டெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபீலிங்ஸ் கொடுத்ததுனால அது இந்த படத்துக்கு நல்லாயிருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்து ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா இந்த படத்தை பார்த்து இன்னும் இப்போல்லாம் வந்து இந்த யங்ஸ்டர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பாண்டிங்காக இருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்த்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ நல்லா இருக்குண்ணா. அகெயின் வந்து இந்த படத்தை பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்போல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, லவ்வும் சரி, ஒரு ஃபீலிங்ஸும் சரி, அப்போ தான் பெஸ்ட்டாக இருந்தது. ஆனால் அப்போல்லாம் வந்து இன்ஸ்டா இல்லை, ஒரு சோஷியல் மீடியாலாம் அவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ இந்த படத்து மூலயமா அது எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? புரியலைண்ணா? சாங்ஸ் எல்லா சாங்ஸும் ரொம்ப பெஸ்ட்டுண்ணா. அது சன் மியூசிக், இசை அறிவியல் அதில் போடும் போதே நம்ம அவ்வளோ ரசித்து கேட்போம். இப்போ தான் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ அகெயின் அது கேட்கும் போது நல்லா இருந்தது. படத்தில் வந்து எல்லாமே ஒரு ஹோல்சம் பேக்கேஜ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அதாவது லவ், ஃபேமிலி ட்ராமா, இது எல்லாமே அந்த 21 இயர்ஸ் பிஃபோர் எப்படி பார்த்தேனோ இன்றைக்கி அதே ஒரு ஃபீலிங்கோடு தான் வரேன். ஸோ அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. அந்த ஃபீல்காக தான் இன்றைக்கும் வந்தேன். ஸோ அந்த சந்தோஷம் கிடச்சிருக்கு, அதுதான் சொல்லணும். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரீமாஸ்டரிங் வந்து நல்லா கிளாரிட்டி, இது சவுண்டு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. சாங்ஸ் சொல்லவே தேவையில்ல, எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச இது. நேஷ்னல் அவார்டு வாங்கின மூவி. ஸோ சூப்பராக இருக்குது எல்லாம். நல்லா இருந்தது. நான் படம் ஒரு 3 மணி நேரம் டைம் ட்ராவல் பண்ணிட்டு அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஒரு எமோஷன் எல்லாமே நல்லா இருந்தது. ஆல்பமாகவும் ரொம்ப சூப்பராக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. டிஜிட்டல் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு ஒரு ரீவாட்ச்க்கான ஒரு நல்ல ஒரு படமாகவே இருந்தது. ரிலீஸ் டைம் 2004. நான் அப்போ என்ன ஒரு 5வது கிட்ட படிச்சுட்டு இருந்திருப்பேன், அவ்வளோதான். ஸோ அது இப்போ ரீசெண்டாக நான் படம் வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஸோ அப்போ இங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. தேட்டரில் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. கண்டிப்பாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். எல்லாருக்குமே ஒரு ஸ்கூலில் ஒரு லவ், காலேஜில் ஒரு லவ் இருக்கும், அப்புறம் பிரேக்கப் இருக்கும், அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுன்ட்டு எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. முக்கியமாக எல்லா சாங்ஸுமே பயங்கரமாக இருந்தது. எல்லா சீனுமே ரொம்ப சூப்பராக, எல்லாருமே உள்ள என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தாங்க. என்ன படம் பார்த்து எல்லாருமே ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தவங்க தான். இன்னும் 2K கிட்ஸ் வந்தாங்கன்னா இந்த படம் டிஜிட்டலாக சவுண்ட் மிக்சிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. தேட்டரில் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். நல்ல சவுண்ட் குவாலிட்டி உள்ள தேட்டரில் பார்த்தீங்கன்னா சாங் முதல் கொண்டு எல்லாமே நல்லா சவுண்ட் மிக்சிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு படம் பார்க்கும்போது எனக்கு இப்போ எடுத்த படம் மாதிரி தான் இருந்தது. அப்போ எடுத்து இப்போ டிஜிட்டல் படம் மாதிரியே தெரியல. எனக்கு விஷுவலாக பார்க்க சரி இப்போ எடுத்த படம் மாதிரி தான் இருக்குது, நல்லா இருந்தது. டிஜிட்டல் பண்ணியிருந்தாங்க, நல்லா குவாலிட்டியில் இருக்குது. நீங்களும் பார்க்குறது தேட்டரில் பார்த்துருங்க. இல்லை, அது அப்போ பார்த்த படம் தானே, தெரிஞ்ச ஸ்டோரி தானே அப்படின்ற மாதிரி இல்லை. திருப்பி புதுசாக பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. அந்த படம் பார்த்த மெமரி ரெக்கலெக்ட் பண்ண முடிஞ்சது. ஏற்கனவே இந்த படம் பார்த்தோம் அப்படின்ற அந்த மெமரிஸே நல்லா இருந்துச்சு. நான் ஸ்கூலில் குழந்தையா இருக்கும்போது வந்த படம், அப்போ அவ்வளோ புரியல. இப்போ பார்க்கும்போது லைஃபோட நல்லா ரிலேட் ஆகுது, அவ்வளோ. அதான் லைஃபோட நிறைய ரிலேட் ஆகுதுன்னு தானே சொல்கிறேன். எனக்கு எதுவும் கனெக்ட் ஆகல, பட் மூவி நல்லா இருந்தது. இல்லை இவ்வளோலாம் நான் யோசிச்சது இல்லை, தெரியல சார். நல்லா இருந்தது. எஸ், அந்த ஒவ்வொரு பூக்களுமே சொல்கின்ற சாங் நல்லா இருந்தது. நல்ல மோட்டிவேஷ்னலான சாங்காக இருந்தது. பவரம் ஓவராலாகவே ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். இந்த வாட்டி தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அந்த ஒவ்வொரு பூக்களுமே சாங் வந்து திரும்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. படம் வந்து உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த படத்தை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் வந்து சின்ன சின்ன சீன்ஸ்லாம் ஜெயா டிவியில் பார்த்துருப்போம். ஆனால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படம் வந்து பார்த்ததில்ல. சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு படம். பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பழைய படம் மாதிரிலாம் இல்லை, ரொம்ப புது படம் மாதிரி இருக்குது. அவ்வளோ ஹெச்டியாக இருந்துச்சு. 4Kல வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து அந்த சவுண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. பழைய படம் மாதிரிலாம் தெரில, அந்த டிஜிட்டலில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு பூக்களுமே சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் சேரன் சார் வந்து எங்கள் கூட படம் பார்த்துருந்தாரு. ஒரு படம் பார்த்துட்டு கடைசியாக அந்த முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது அவரும் உட்காந்துட்டு இருந்தார். அதே ஃபேஸ் ரியாக்ஷன்ஸில் உட்காந்துட்டு இருந்தார். உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. கடைசியாக படம் முடியும் போது அவருக்காக அந்த பாட்டை ரீமேக் பண்ணி போட்டிருந்தாங்க, ஞாபகம் வருதே பாட்டை. அது நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ 2K கிட்ஸ் எல்லாருமே பார்க்கணும். வரலாறு இது. இந்த படம்லாம் வந்து சாதாரண படமே கிடையாது. நாங்கள் அப்போ பார்த்தா அது அப்படியே இருக்குது. இந்த டிடிஎஸ்ல 4Kல பார்க்க அவ்வளோ துல்லியமாக பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. சேரன் சார் கூட உட்காந்து பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு அனுபவம். இந்த படம் வந்து இந்த படத்தை என்கரேஜ் பண்ணாதான் இனிமேல் அவர் எடுக்க போகிற பொற்காலம் இது எல்லாமே அவர் பண்ணிக்கினே இருப்பார். நல்ல பியூட்டிஃபுல் படம்லாம் அவர் கேட்ட இருக்குது. எல்லா படமும் வெளியே வரணும், பசங்க எல்லாம் பார்க்கணும், எல்லாரும் மகிழணும். அதான் என்னுடைய இது. ஓகே, தேங்க்யூண்ணா, சூப்பர்ண்ணா. எனக்கு எல்லா லைஃப்லையுமே எனக்கு வந்து என் லைஃப்பில் இப்போதைக்கும் ஸ்னேகா இருக்கிறது இவங்க தான் ப்ரோ.
ஸோ அது வந்து இப்போயுமே அவள் ஸ்னேகாவாக தான் இருக்கிறா எனக்கு இவருக்கு அப்படின்ற ஒரு ஸ்னேகா கேரக்டர் அது கனெக்ட் ஆச்சு. லத்திக்கான ஒரு கேரக்டர் எல்லா வாழ்க்கையிலுமே இருக்கும்ல, ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஃபீல் வந்து லத்திகா கேரக்டர் தான். அது வந்து எல்லாத்துக்காகவும் எல்லாமே பண்ணலாம். அவர் போடுற எஃபர்ட்டு, நம்ம சின்ன வயசில் போட்ட எஃபெக்ட், எல்லா வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு கட்டத்துலையுமே ஸ்கூல் டைம்ஸு காலேஜ் டைம்ஸ்லாம் அந்த லவ்ஸு எல்லா வாழ்க்கையிலுமே இருக்கும். அது ரொம்ப ரியாலிட்டி காமிச்சாங்கனால அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த படம் பார்க்கும்போது. 21 வருஷம் கழித்து பார்க்குற ஃபீலே இல்லை எனக்கு, புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருந்தது. முன்னாடி ஃபோன்லேயோ எனக்கு வந்து தவமாய் தவம் சாரோட பெரிய ஃபேன் நான். தவமாய் தவம் இருந்தெல்லாம் நான் வந்து எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது நான் யூடியூப்பில் போட்டு ப்ளே பண்ணி அந்த ஆடியோ மட்டுமே கேட்டு வேலை செஞ்ச நாட்கள் நிறையா இருக்குது. ஸோ அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி வந்து ஆட்டோகிராஃப் தான் நான் சொல்வேன்.